சரி இவ்வளவு ஈஸி தானே ஹிந்தி, நமக்கு இது தெரியாம நம்ம இவ்வளவு நாள் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருந்திருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தெளிவு எனக்கு இப்பதான் மேம் கிடைச்சது. கரெக்ட் தான். மேம் இப்போ எனக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமே நல்ல கான்பிடன்ஸ் தெரிஞ்சது. எனக்கு வந்து ஹிந்திய நான் இதுக்கு முன்னாடி ஹிந்தி வேர்ட்ஸ் அண்ட் வெர்ப்ஸ் எல்லாமே தெரிஞ்சா கூட அது பேசுறதுக்கு ரொம்ப ஹெசிடேட்டா இருந்தேன். பட் உங்க கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஹெசிடேஷன் போயிடுச்சு அண்ட் நல்லாவே கான்பிடன்ஸ் எனக்கு பூஸ்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. நான் எதனாலும் என்னோட எவ்ரிடே சிச்சுவேஷனை நானே வந்து செல்ஃபா நரேட் பண்ற அளவுக்கு எனக்கு கான்பிடன்ஸ் இந்த கிளாஸ் எனக்கு தந்திருக்கு மேம். ஹிந்தி பத்தி தெரியும், எதை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சோ நீங்க அதுக்கு ஒரு ஃபார்மேட் மேக் பண்ணி டெய்லி எனக்கு இந்த ஒர்க் நீங்க பண்ணா போதும் அப்படின்னு எனக்கு நீங்க வந்து என்னோட மைண்ட நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணதால நான் டைவர்ட் ஆகாம ஒரு விஷயத்தையாவது ஒழுங்கா கத்துக்கிட்டேன் மேம். பட் இப்ப நான் ப்ராப்பரான ஒரு சரியான டைரக்ஷன்ல தான் போறேன். நான் வந்து ஒரு நல்லா பேசுறேன், ஹிந்தி எனக்கு பிடிச்சிருக்கு அண்ட் நான் விட்ட பல விஷயத்த வந்து இந்த கிளாஸ் எனக்கு நிஜமாவே திருப்பி எடுத்துட்டு வரதுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கு மேம். பர்சனலி ஐ ஃபெல் தட். बारिश के वजह से बुखार फैल रहा है ना. குட் ஈவினிங் விது, எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங் மேம், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம், சூப்பரா இருக்கேன். பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? குட்டி பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? விளையாண்டுட்டு இருக்கான் மேம். ஓகே ஓகே. இது ஒரு ஆஃப் கிளாसेस மீட் பண்றோம் இல்ல? மேம். ஓகே ஓகே மேம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சூப்பரா ஹிந்தி பேசுறீங்க. தேங்க் யூ so much. கங்க்ராட்ஸ் ஃபார் தட். உங்களை பத்தி சொல்லுங்கம்மா, நீங்க எங்க இருக்கீங்க? உங்களோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட், ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஷூர் மேம், ஷூர். மை நேம் இஸ் விதுவர்ஷினி. நான் தமிழ்நாட்டுல இருந்து ஹிந்தி லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் அ மதர் ஆஃப் 2 year old now and நான் வந்து ஹிந்தில பிஏ பண்ணிருக்கேன். பட் ஹிந்திய வந்து நல்லா ப்ரொஃபஷனலா லேர்ன் பண்ணிக்கணும், அது ஃப்ளூயண்டா பேசணும் அண்ட் ஐ வாண்ட் டு பி அ ப்ரொஃபஷனல் ஹிந்தி டியூட்டர் அப்படிங்கிறது என்னோட ஆசை. That's why I joined your class. ஓகே ஓகே ஓகே. இப்போ பிரசன்ட்லி ஹிந்தி டியூட்டரா இருக்கீங்க இல்ல இனிமே ஹிந்தி டியூட்டரா ஆனுமா ப்ரொஃபஷனலா? ஆல்ரெடி ஹிந்தி டியூட்டரா இருந்தேன். இப்ப பேபியை டேக் கேர், ஃபுல் டைம் பேபியை டேக் கேர் பண்ணிக்கிறதால இப்போ டியூஷன்ஸ் எதுவும் எடுக்கிறது இல்ல. பட் எவ்ரிடே என்னோட ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கான எஃபர்ட்ஸா தான் இப்போ வந்து ஹிந்தி எவ்ரிடே லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரைட் ஆல்ரைட் ஆல்ரைட். ஓகே. வீட்ல ஹிந்தி பேச மாட்டீங்க இல்லையா? வீட்ல தமிழ் தானே? தமிழ் அண்ட் தெலுங்கு. ஓகே ஓகே. ஆனா ஹிந்தி பேசுறது இல்ல? ஹிந்தி பேசுறது இல்ல. ஓகே ஓகே. எங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்கம்மா? சேலம் மேம். ஓகே ஓகே. இனிமேலும் சேலம் தான் இல்லையா? சேலம் தான். யா மேம், சேலம் தான். நேட்டிவ் சேலம் தான். நேட்டிவ் சேலம் தான். ஓகே ஆல்ரைட் ஆல்ரைட். எப்படி இருக்கு இப்ப? ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன நல்லா பேசுறீங்களா? எப்படி இருக்கு இப்ப? மேம் இப்போ எனக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமே நல்ல கான்பிடன்ஸ் தெரிஞ்சது. எனக்கு வந்து ஹிந்திய நான் இதுக்கு முன்னாடி ஹிந்தி வேர்ட்ஸ் அண்ட் வெர்ப்ஸ் எல்லாமே தெரிஞ்சா கூட அது பேசுறதுக்கு ரொம்ப ஹெசிடேட்டா இருந்தேன். பட் உங்க கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஹெசிடேஷன் போயிடுச்சு அண்ட் நல்லாவே கான்பிடன்ஸ் எனக்கு பூஸ்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. நான் எதனாலும் என்னோட எவ்ரிடே சிச்சுவேஷனை நானே வந்து செல்ஃபா நரேட் பண்ற அளவுக்கு எனக்கு கான்பிடன்ஸ் இந்த கிளாஸ் எனக்கு தந்திருக்கு மேம். ஓகே ஓகே. என்னோட டெக்னிக் ஏதாவது கஷ்டமா இருந்துச்சா இல்ல கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருந்ததா? நான் ஒரு மெத்தட் வச்சிருக்கேன் இல்லையா? அந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்ததா? ஃப்ளூயன்சி பூஸ்ட் டெக்னிக் இல்ல ஓகே சமாளிக்கலாம் அப்படின்னு ஈஸின்னு சொல்றதை விட மேம் இது கொஞ்சம் எனக்கு எந்துவா ஃபீல் ஆச்சு. சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கா இதுக்கப்புறம் நம்ம லேர்ன் பண்ண போறோம், அது என்னவா இருக்கும்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு அந்த டெக்னிக்ஸ் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அனுப்பும் போது தோணுச்சு மேம். ஏதாவது நம்ம நியூவா எக்ஸைட்டடா ஒரு விஷயம் கத்துக்க போறோம், சம்திங் யூஸ்ஃபுல்லா நம்ம கத்துக்க போறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் நீங்க இந்த டெக்னிக்ஸ பத்தி சொல்லும் போது இருந்தது மேம். ஓகே. வேற என்ன பிளஸ் பாயிண்ட் நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணீங்க? இப்ப நம்ம டீமா இருக்கோம், உங்க ஹிந்தி வந்து சீக்கிரம் டெவலப் ஆனதுக்கு, ஃப்ளூயன்சி வந்ததுக்கான காரணம் வந்து என்னோட டெக்னிக்கா இல்ல நம்ம டீமா டெய்லியும் டிஸ்கஸ் பண்றதா, உங்களோட எஃபர்ட்டும் இருக்கு. சோ ஏதாவது ஸ்பெசிபிக்கா ஒரு ரீசன் இருந்ததா? இந்த ஒரு மேஜர் சேஞ்ச் நான் பண்ணதுனாலதான், இது எனக்கு கிடைச்சதுனாலதான் எனக்கு ஃப்ளூயன்சி வந்துச்சு அப்படின்னு?
மேம் 2-3 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா, நீங்க உங்க யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோல மென்ஷன் பண்ணிருப்பீங்க. லைக் ஒருத்தர் ஒரு பிசினஸ் மேன் வந்து ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிட்டே இருந்தாரு. பட் அது ப்ராப்பரா லேர்ன் பண்றதுக்கு நிறைய விஷயம் டைவர்ட் ஆகி போயிட்டே இருந்தாருன்னு. லிட்டரலி நான் அந்த ஸ்டேஜ்ல தான் இருந்தேன். எனக்கு வந்து ஹிந்தி பத்தி தெரியும். எதை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சோ நீங்க அதுக்கு ஒரு ஃபார்மேட் மேக் பண்ணி டெய்லி எனக்கு இந்த ஒர்க் நீங்க பண்ணா போதும் அப்படின்னு எனக்கு நீங்க வந்து என்னோட மைண்ட நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணதால நான் டைவர்ட் ஆகாம ஒரு விஷயத்தையாவது ஒழுங்கா கத்துக்கிட்டேன் மேம். எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கு, நம்ம இது பண்ணலாம் அப்படி சொல்லி ஒரு 2 minutes உட்காருவேன். அடுத்த 2 minutes எனக்கு வேற தாட் வந்துடும். இல்ல நம்ம இந்த டென்சஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க வேணாம், நம்ம வேற லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டைவர்ட் ஆயிட்டே இருந்தேன். அண்ட் உங்களோட ஃபார்மேட் வந்து டெய்லி நீங்க இந்த ஒர்க் எனக்கு இது ப்ராப்பரா பண்ணா போதும் அப்படின்னு சொல்றப்போ அது நெக்ஸ்ட் டே நான் பண்ணி அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டு நான் நெக்ஸ்ட் டே நீங்க கிளாஸ்ல கொஸ்டின் கேட்கும் போது எனக்கு அதுக்கான அப்ரிசியேஷன் கிடைக்கும் போது ஓகே நம்ம கரெக்டான ரூட்ல தான் போறோம், நமக்கு வந்து நம்ம போட்ட எஃபர்ட்ஸ்க்கு அப்ரிசியேஷனும் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் எனக்கு கிடைச்சது. அண்ட் குரூப்பா லேர்ன் பண்றப்போ நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேக்குறப்போ அவங்களோட வே ஆஃப் ஸ்பீக்கிங் இது எல்லாமே நிறைய விஷயம் கத்துக்கிறேன் மேம். கிளாஸ் ஆரம்பிக்கும் போதுல இருந்து முடியற வரைக்கும் நிறைய விஷயம் அட்மைரிங்காவும் இருக்கு. நிறைய பேர் கிட்ட இருந்து அதையும் கத்துக்கிறேன். டீமா இருக்கும்போது அதோட பிளஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா? அண்ட் யூ ஆர் a sweetheart. நீங்க வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டா நான் என்ன சொன்னாலும் அதுதான் வந்து நான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். நீங்க வந்து பயப்படுறது பேனிக் ஆகுறது அதெல்லாம் விட்டுட்டு நான் குடுக்கற டாஸ்க் மட்டும் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு டெய்லி டாஸ்க் வந்துருது இல்லையா, இதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க, அத மட்டும் பண்ணிட்டு வாங்க, பேனிக் ஆகாதீங்கன்னு சொன்னா அது புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஒரு 10-15 days ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த பேனிக் மோட்ல இருந்து வெளியில வருவாங்க. You're such a sweetheart. Not in learning Hindi. I guess you, as a person, you are a sweetheart. Thank you so much. You're a treasure. நீங்க டாஸ்க் பண்ணிட்டு வரதாட்டும், the way you present yourself, the way you speak, it's very pleasing. நீங்க ஹிந்தி பேசினாலே அது கேட்டுட்டே இருக்கலாம்னு இருக்கும். Thank you so much, ma'am. I'm glad that you chosen me to give you an compliment and இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நீங்க என்ன கூப்பிட்டதே நான் ரொம்ப blessed ஃபீல் பண்றேன். No, your Hindi is so good. நான் கூப்பிட்டது வந்து you have improved a lot. Thank you. அதான் அதுல உங்க எஃபர்ட்டும் இருக்கு. நானா டாஸ்க் கொடுத்து நானா எல்லாம் பண்ணா வந்துராதுல்ல, ஃப்ளூயன்சி வந்துராது. நான் கொடுக்குற டாஸ்க கரெக்டா பண்ணிட்டு சில சமயம் நமக்கு என்னன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கும், பட் ஒரு மென்டரோ ஒரு கைடன்ஸ் கொடுக்க ஒரு ஆளோ இருந்தா அதை அச்சீவ் பண்ணிடுவோம். டெஃபினட்டா. இல்லனா அது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே பேனிக் ஆயிட்டே இருக்கும். லிட்டரலி ஐ மீன் தட் ஃபேஸ் மேம். அப்பதான் எனக்கு நீங்க கரெக்டா எனக்கு ஃபார்மேட் பண்ணி இவ்வளவு ஈஸி தானே ஹிந்தி, நமக்கு இது தெரியாம நம்ம இவ்வளவு நாள் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருந்திருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவு எனக்கு அப்பதான் மேம் கிடைச்சது. கரெக்ட் தான். ஓகே, சோ யுவர் ஃபியூச்சர் பிளான் வந்து ப்ரொஃபஷனல் டியூட்டர் ஆகணும். மேம் ப்ரொஃபஷனல் ஹிந்தி டியூட்டர் ஆகணும். நம்ம கிட்ட லேர்ன் பண்ணிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோட ஃபுல் எஃபர்ட்ஸ் கொடுத்து அவங்களை கைட் பண்ணணும் அப்படிங்கறது ஒரு தாட் மேம். குட். நீங்க ப்ரொனன்சியேஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருந்ததா? நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது மிஸ்டேக்ஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்களா, இதெல்லாம் நம்ம தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னு? மேம் நிறைய விஷயம் மேம். ரிட்டர்ன் அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் வந்து வந்தப்போ நீங்க சொன்னீங்க ஹிந்தில லாங் வேர்டே கிடையாது. ஈவன் தோ நார்த் இந்தியன்ஸ் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணா கூட அவங்க தமிழ்ல பேசினா கூட அவங்க ரொம்ப லாங் சவுண்டோட ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க. நாங்க எழுதும் போதும் சொல்லி கொடுக்கும் போதும் அது வந்து அப்படி அந்த சின்ன குழந்தைங்க தான் கிட்ட வருவாங்க கிளாஸ்க்கு. 6 years 5 years ஓல்டுக்குலாம் சொல்லி கொடுக்கும் போது அப்படியே வரும்போது ஹிந்தில லாங்காவே நம்ம அவ்வளவு ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டிய நீட் இல்ல அப்படிங்கிற விஷயம் அது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ரியலைஸ் பண்ணிட்டு அது அப்படியே நான் பேசுறப்போ அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி ஃப்ளோல வந்துடுவேன் அறியாமையா. ஏன்னா அப்படியே பேசி ஹேபிட் ஆனதெல்லாம் சொல்லி கொடுத்து ஹேபிட் ஆனதெல்லாம் சம்ஹவ் இப்ப கொஞ்சம் மாத்திக்க ட்ரை பண்றேன் மேம். கரெக்ட். நம்ம கிளாஸ்ல கவனிக்கிறீங்களா, அவர்னு சில சமயம் சொல்லிடுவாங்க, அப்புறம் நான் கரெக்ட் பண்ண வேண்டியது இல்ல, அவங்களே கரெக்ட் பண்ணுவாங்க. கரெக்ட் பண்ணி சாரி மேம் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் அதே பிரச்சனை தான். ரொம்ப வருஷம் பழகிடுறாங்க இல்லையா தப்பா. அது எதுக்கு நான் இதுவும் நீங்க பேசுறது கரெக்டா இருக்கணுங்கிறதுக்காக நான் அதை கரெக்ட் பண்றது இல்ல, அடுத்தவங்க பேசுறது உங்களுக்கு புரியாது. கரெக்ட். ப்ரொனன்சியேஷன் நீங்க தப்பா பண்றது இல்ல, 2 பிரச்சனை இருக்கு. ஒண்ணு நீங்க பேசுறது புரியாது, அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், இன்னொரு நார்த் இந்தியன் நேட்டிவ் ஸ்பீக்கர் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அங்கேயே பிரச்சனை ஆயிடும். புரியறது ஃபர்ஸ்ட் லெவல் இல்லையா, பேசுறது செகண்ட் லெவல்.
ஆமா அண்டர்ஸ்டாண்டிங் புரியறதே பிரச்சனை ஆயிடும். விது, நான் உங்ககிட்ட நோட் பண்ணது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூ ஆர் ஆல்வேஸ் கான்ஃபிடென்ட். உங்ககிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தது. ஒரு நாளும் யூ ஆர் சோ டு த பாயிண்ட், எல்லாத்தையும் படிச்சுட்டு வர்றது, அது இங்க வந்து கரெக்டா பிரசென்ட் பண்றது அப்படின்னு. சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க, அப்புறம் 2 நாள் அந்த கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சு போயிடும். அந்த மாதிரி யாருக்காவது அவங்க மேலேயே டிஸ்பிலீஃப், ஒரு செல்ஃப் டவுட், நம்மளால பண்ண முடியுமா, ஹிந்தி மட்டும் இல்ல வேற எதுனாலும் லைஃப்ல, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏதாவது டிப்ஸ் மாதிரி கொடுக்க முடியுமா? டெஃபினட்டா மேம். ஆக்சுவலி இப்ப யாரா இருந்தாலும் நம்ம நினைச்சதை பிளான் பண்ணதை நம்மளால பண்ண முடியலன்னா கண்டிப்பா வந்து ஹோப்லெஸ்ஸா போயிடுவோம். சோ தட் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய கோல் செட் பண்றப்போ நிறைய செட் பண்ண வேணாம். இன்னைக்கு இது என்னால பண்ண முடிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி, நம்ம டைமிங்ஸ்க்கு ஏத்த மாதிரி கோல் கம்மியா செட் பண்ணுங்க. அண்ட் அதை அச்சீவ், அதாவது ஸ்மால் ஸ்டெப் towards the right direction makes sense. So that if you want to learn something, இல்ல இப்ப நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு ஸ்கில் கத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நோக்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எஃபர்ட்ஸ் போட்டு நம்ம போனா போதும். அண்ட் சிங்கிள் டே சிங்கிள் நைட்ல நம்ம மாத்தணும்னு நினைச்சா கண்டிப்பா ஹோப் இருக்காது. சோ ஒரு விஷயம், அந்த உள்ளுக்குள்ள நம்ம கிட்ட இருக்க அந்த ஃபயரை மட்டும் விட்டுறக்கூடாது. இஃப் யூ வாண்ட் டு பி இது ஆகணும் அப்படின்னா அதுக்கான ஃபயர் வந்து இருந்துட்டே இருக்கணும். அது 1 or 2 days மிஸ் ஆகுறப்போ கன்சிஸ்டன்ஸ் இட் டசன்ட் மேட்டர், பட் பர்சிஸ்டன்ஸ் மேட்டர்ஸ். ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே தேவை. கன்சிஸ்டன்டா பல நாள் இருக்க முடியாது, கன்சிஸ்டன்டா இருக்கிற அளவுக்கு நம்ம லைஃப் அவ்வளவு ஸ்மூத்தாவும் இருக்காது. பட் இன்னைக்கு நான் என்னால பண்ண முடியல, பட் நான் பர்சிஸ்டன்டா இருக்கேன். நான் கீழே விழுந்துட்டேன், வண்டி ஓட்டி கீழே விழுந்துட்டேன், அதுக்காக நான் வண்டி எடுக்காம இல்ல, 2 days எடுக்கல, பட் அகைன் நான் எடுப்பேன். சோ அந்த ஒரு தெளிவு இருந்தா கண்டிப்பா எதனாலுமே அச்சீவ் பண்ணிடலாம். ஃபேன்டாஸ்டிக் மேம், ஃபேன்டாஸ்டிக். ஓகே, டவுட்ஸ் எல்லாம் நல்லா சால்வ் பண்ணனா, தெளிவா சால்வ் பண்ணனா, புரிஞ்சுச்சா? மேம், டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியரா அப்பவே நீங்க கேட்க சொல்லிடுவீங்க. நான் வந்து யூஸ்வலா நோட் டவுன் பண்ணி வச்சுப்பேன். அது எதுக்கு என்ன பண்ணேன்னு மறந்துடுவேன் நானு. பட் நீங்க கிளாஸ்ல வந்து அப்பவே கேட்டுருங்க, டவுட்ஸ் என்ன இருக்கோ உடனே வந்து இன்டரப்ட் பண்ணி கேட்டுருங்க அப்படி சொன்னது எனக்கு பெட்டராவே இருந்தது. ஏன்னா நான் நோட் டவுன் பண்ணி வைப்பேன், இந்த கிளாஸ்ல என்ன நடந்ததுன்னு ரிவைஸ் பண்ணி நைட் பார்க்கும்போது எதுக்கு நம்ம இது நோட் டவுன் பண்ணி வச்சோங்கிறதே மறந்துருப்பேன். இதே நான் அப்பவே கேட்டுட்டா எனக்கு கொஞ்சம் வந்து ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன லேர்ன் பண்ணோங்கிறது ஒரு 10 minutes ரிவைஸ் பண்ணி பாக்குறப்போ எல்லாமே கொஞ்சம் கிளியர்டா புரிஞ்ச மாதிரி இருக்கும். அண்ட் டவுட்ஸ் நீங்க எல்லாமே வந்து தெளிவா கிளியர் பண்ணிருக்கீங்க மேம். அது எனக்கு அதுவுமே கான்பிடன்ஸா இருந்தது. ஓகே, நம்ம கேக்குறது வந்து மீனிங்ஃபுல்லான டவுட் தானாங்கிறதே பல தடவை டவுட் ஆயிரும். ஓகே, டவுட் சில்லி क्वेश्चंस கேக்குறோம், இருக்கு இது கேட்கலாமான்னு யோசிச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா உடனே இன்டரப்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா அவங்க அதுலயே இருப்பாங்க. ஒரு டவுட் வந்துச்சு இல்லையா, அந்த கன்ஃபியூஷன்லயே 1 மணி நேரம் இருப்பாங்க. அதுதான் சொல்றது, ஸ்டாப் மீ, ஆஸ்க் மீ, தெளிவாயிடுங்க. ஒரு மென்டலா வந்து ஆஹா நமக்கு வந்து எப்ப வேணா என்ன வேணா கேட்கலாம், நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படின்னு ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் 1 மணி நேரம் நல்லா ஜாலியா கிளாஸ் கவனிங்க. அதுக்குதான் நான் இன்டரப்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். கண்டிப்பா மேம், லிட்டரலி நானும் அந்த கேஸ் டவுட்னா அந்த டவுட்டே நினைச்சிட்டு அதை பத்தியே இருக்கும், கிளாஸ் மிஸ் ஆயிடும். அப்படி ஒரு 2 to 3 days நான் வந்து இருந்தேன். அப்புறம் அகைன் நீங்க இன்டரப்ட் பண்ணி கிளாஸ்ல சொன்னீங்க டவுட்ஸ்னா அப்பவே கேட்டு சால்வ் பண்ணிடுங்க அப்படிங்கிறப்போ எனக்கு அது இன்னும் வயசா இருந்தது. இந்த ரீசனுக்காக தான் மேம் சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்து நம்மளும் மூவ் ஆன் போயிட்டே இருப்போம். இல்லைன்னா அந்த டவுட்டே நிஜமா வச்சுட்டு நம்ம கேட்டிருந்திருக்கலாமா அப்படிங்கிற தாட்லயே இருந்திருப்போம் மேம். எனக்கு டெஃபினட்டா அந்த விஷயம் எனக்கு பர்சனலி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. நான் டவுட்ஸ் அப்பவே கிளியர் பண்ணிட்டேன்னா அகைன் நான் லேர்ன் பண்றப்போ பேசும்போதும் என்ன நானே சரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. கண்டிப்பா கண்டிப்பா, அதுதான் பிளஸ் பாயிண்ட் இல்லையா? அந்த டவுட்ஸும் இந்த நான் கொடுக்குற சப்போர்ட்டும் தான் இந்த நம்ம கிளாஸோட பிளஸ் பாயிண்ட். அதுதானே நம்ம ஒரு மென்டரை நம்ம ஏன் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த மென்டர் கிட்ட இருந்து நமக்கு அந்த சப்ஜெக்ட் வைஸா சப்போர்ட் கிடைக்கணும், மென்டலாவும் சப்போர்ட் கிடைக்கணும். அப்பதான் அந்த மென்டர்ஷிப்க்கு ஒரு யூஸ் இருக்கும், அது ஒரு வேல்யூபிள் மென்டர்ஷிப்பா இருக்கும். வித் ரேபிட் ஃபயருக்கு ரெடியா? ஓகே, எப்பவும் வந்து ஒரு ரேபிட் ஃபயர் தான் இருக்கும். விது இஸ் ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட், அதனால சோ ஸ்மார்ட், அதனால 2 ரேபிட் ஃபயர். ஃபர்ஸ்ட் ரேபிட் ஃபயர்ல நான் தமிழ்ல சொல்லுவேன், அத ஹிந்தில அதோட மீனிங் என்னன்னு சொன்னா போதும், ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ணா போதும். ஓகே, செகண்ட் ரேபிட் ஃபயர்ல நான் தமிழ்ல சொல்லுவேன், அதுக்கு ஆன்சர் என்னவோ அது ஹிந்தில சொல்லணும். ஓகே மேம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரேபிட் ஃபயர் ரெடியா? என்ன சொன்னாலும் ஹிந்தில சொல்லிடணும், பதில் சொல்லக்கூடாது. ஓகே, ட்ரான்ஸ்லேட் பண்ணனும், ட்ரான்ஸ்லேட் மட்டும் தான் பண்ணனும், பதில் சொல்லக்கூடாது. ஓகே ஓகே மேம். ஓகே,
ரெடி? रेडी मैम। ஓகே. மழை வருதா? अब बारिश हो रही है ना? சூப்பர். மழைனால காய்ச்சல் பரவிட்டு இருக்கு. बारिश के वजह से बुखार फैल रहा है ना? குட், வெரி குட். உங்க வீட்ல யாருக்காவது காய்ச்சல் இருக்கா? क्या आपके घर में किसी को बुखार है? உங்க ஊர்ல யாருக்காவது காய்ச்சல் இருக்கா? क्या आपके गांव में किसी को बुखार है? வெரி குட். நீங்க டாக்டரை பார்க்க போறீங்க, சரியா? டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுக்கு தலை வலிக்குது அப்படின்னு எப்படி சொல்வீங்க? मैं डॉक्टर का बोलती हूँ सिर दर्द हो रहा है। வெரி குட். டாக்டர் எனக்கு இன்ஜெக்ஷன்னா பயம். डॉक्टर मुझे इंजेक्शन डर लगता है। इंजेक्शन से डर लगता है। इंजेक्शन से डर लगता है। அதனால எனக்கு டேப்லெட்ஸ் கொடுத்துருங்க. इसलिए मुझे दवा दीजिए। வெரி குட், வெரி குட். டாக்டர் ஒரு வேலை பண்ணுங்களேன், எனக்கு பேசாம இன்ஜெக்ஷனே கொடுத்துருங்க. आप एक काम करो ना, मुझे इंजेक्शन दे दीजिए। வெரி குட். ஏன்னா டாக்டர் எனக்கு வெளியில போகணும். क्योंकि मैं बाहर जाना है। வெரி குட். मुझे बाहर जाना है। मुझे बाहर जाना है। வெரி குட், வெரி குட். சார் எனக்கு 20 நாளைக்கு டேப்லெட்ஸ் வேண்டாம், 10 நாளைக்கு கொடுங்க போதும். सर मुझे 20 दिन को नहीं, सिर्फ 10 दिन के लिए दवा दीजिए। ஓகே, வெரி குட், வெரி குட். சார் இந்த சிரப்பை அப்படியே குடிக்கணுமா இல்ல தண்ணில கலந்து குடிக்கணுமா? सर यह सिर्फ पानी में मिलाकर पीना है या ऐसे भी पीना है? வெரி குட். குழந்தை சிரப் குடிக்க மாட்டேங்கிறான். बच्चे सिरप नहीं पी रहा है। வெரி குட். நீங்க குடிக்க வச்சிரீங்களா? आप पिला सकते हो? வெரி குட். ஏன்னா எனக்கு ட்ரெயினுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, நான் ஸ்டேஷன் போகணும். मुझे ट्रेन के लिए देर हो रहा है, मैं स्टेशन जाना है। वेरी गुड. मुझे स्टेशन जाना है। मुझे स्टेशन जाना है। வெரி குட், வெரி குட். ஓகே, நம்ம இப்ப செகண்ட் ரேபிட் ஃபயர் 2 ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சொல்ற தமிழ் சென்டென்ஸுக்கு டிரான்ஸ்லேஷன் சொல்லக்கூடாது, அதுக்கு ஆன்சர் சொல்லணும். ஆனா ஆன்சர் ஹிந்தில இருக்கணும். ரெடியா? ஓகே, ஓகே மேம். ஓகே. நீங்க டிரைவிங் கிளாஸ் போயிட்டு இருக்கீங்களா? हाँ, मैं ड्राइविंग क्लास जा रही हूँ। உங்களுக்கு எந்த எலக்ட்ரிக் கார் பிடிக்கும்? मुझे टाटा से इलेक्ट्रिक कार पसंद है। टाटा इलेक्ट्रिक कार पसंद है। ஏன் டாடா பிடிக்கும்? क्योंकि इसमें सेफ्टी ज्यादा है। எலக்ட்ரிக் கார்ல எந்த கலர் பிடிக்கும்? मुझे ग्रे कलर पसंद है। ஓகே. ஏன் இப்ப வேலைக்கு போறது இல்ல? जब तक मेरा बेटा बड़ा नहीं जाता है तब तक मैं काम नहीं कर सकती हूँ। ஓகே, வெரி குட், வெரி குட். ஏன் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? बच्चे के साथ इस समय वापस नहीं आना है, मिलेगा। इसलिए मुझे ज्यादा समय इसको बिताना चाहती हूँ मैं। वेरी गुड, वेरी गुड. उनका फ्यूचर प्लान्स है ना? मैं एक अच्छी प्रोफेशनल हिंदी टीचर बनने के लिए कोशिश कर रही हूँ। ஓ வாவ், கோஷிஷ் कर रही हूँ. சூப்பர், சூப்பர். ஒரு 10 வருஷத்துல விதுவ நம்ம எப்படி பார்க்கலாம்? 10 years down the line விது யாரு? मेरा बेटा अपनी मम्मी की सोचकर प्राउड फील करेगा मैम। ஓ சூப்பர், சூப்பர். உங்க ஹிந்தி இப்ப எப்படி இருக்கு? मेरा हिंदी अच्छी हो गई मैम। आपकी हिंदी अच्छी हो गई? हाँ, कंग्रेचुलेशंस. वेरी गुड, वेरी गुड. சூப்பர் மா விதுவர்ஷினி, ஐ எம் சோ प्राउड ऑफ यू. நிஜமாவே உங்க ஹிந்தி சூப்பரா இருக்கு. आपकी हिंदी बहुत अच्छी है. अच्छी இல்ல, परफेक्ट हो गई. थैंक यू मैम. ஓகே. ஹிந்தி வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா படிக்க முடியல. இல்ல அவங்களுக்கு ஒர்க்லயோ பிசினஸ்லயோ ஆஃபீஸ்லயோ அவங்களுக்கு ஹிந்தி தேவைப்படுது. அதுல அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ், அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றாங்க, படிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க, பேச முடியாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஏதாவது டிப்ஸ் கொடுக்கணுமா? அட்வைஸ் உங்களால ஏதாவது கொடுக்க முடியுமா? டிப்ஸ் கொடுக்க முடியுமா? ஷியோர் மேம்.
as I told before, small step towards the right direction always matters. இப்போ வந்து அந்த அளவுக்கு டைம் இருக்காது, ஏன்னா ஒர்க்கும் பார்த்துட்டு ஹிந்தி ஒரு 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 நியூ ஸ்கில் லேர்ன் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் முடிஞ்ச அளவுக்கு பர்சிஸ்டன்டா ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் நம்மள வந்து நினைச்சு பார்த்தா நம்ம கண்டிப்பா வந்து இம்ப்ரூவ் ஆயிருப்போம். சோ என்ன சொல்ல வரேன்னா, ஹோப் மட்டும் விட்டுறவே கூடாது. ஹோப் விட்டுட்டோம்னா நம்மளால எதுவுமே லேர்ன் பண்ண முடியாது. நாட் ஒன்லி ஹிந்தி லேர்னிங், எதுவுமே நம்மளால கத்துக்க முடியாது. நம்மளால முடியும், நம்ம கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஹோப் வேணும். அண்ட் கண்டிப்பா ப்ராப்பரான மென்டார் வேணும். நம்ம மைண்ட நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா நம்ம கண்டிப்பா வந்து ஒரு மென்டார் தேடுறது தப்பே கிடையாது. சோ தட் உங்களுக்கு ஒரு ஸ்கில் ஃபோக்கஸ் இல்ல அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மளால ஃபோக்கஸ்டா ஒரு ஒர்க் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ கண்டிப்பா மென்டரோட கைடன்ஸ் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நமக்கு பண்ணி கொடுக்குற அந்த ஃபார்மேட் வந்து நம்ம ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்க ஈஸியாவும் இருக்கும். சோ தட் ஹெசிடேட் ஆகாம ஹெல்ப் கேட்கலாம், தாராளமா ஹெல்ப் கேட்கலாம். ஒரு விஷயம் லேர்ன் பண்றதுக்கு ஒரு மென்டார் தேடி நல்லாவே ஒரு விஷயத்த ஸ்கில்டாவே கத்துக்கலாம் மேம். ஓகே மேம், சூப்பர், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். நான் வந்து நீங்க தான் என்னோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் நான் சொல்லணும்னு நினைப்பேன் கிளாஸ்ல, பட் எல்லாரும் முன்னாடியும் சொல்ல முடியல, அதனால அவங்க எல்லாம் கோச்சுப்பாங்க, அதனால இப்ப சொல்லிடுறேன். அவுட் ஆஃப் ஆல் த பேட்சஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே ஞாபகம் இருப்பாங்க. அங்கேயும் சரி ஆஃபீஸ்லயும் சரி ஒரு பேட்ச்லயும் வந்து ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்பவும் ஞாபகம் இருப்பாங்க. அது அவங்க நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் இல்ல, just the person that they are, like certain people we remember for a lifetime. அந்த மாதிரி தான் விது எனக்கு. So I wish you all the best. Thank you so much. You deserve everything. You deserve all the happiness in the world. Thank you ma'am. Thank you. நீங்க சொன்னீங்க உங்க பையன் பெருமைப்படுற அளவுக்கு வரணும் அப்படின்னு. கண்டிப்பா your son will be very proud, very happy. Thank you ma'am. Thank you so much. Actually I am so blessed to have you as my mentor ma'am, because I am literally in that phase. இப்போ என்னோட டெசிஷன் நான் சூஸ் பண்ணி ஆகணும். நான் வந்து என்னோட டெசிஷனா ஹிந்தியை சூஸ் பண்ணிருக்கேன். சோ தட் எனக்கு வந்து ப்ராப்பரா ஒரு 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 நல்ல ப்ரொஃபஷனலான ஹிந்தி டீச்சரா ஆகணுங்கிறதுக்கு எனக்கு எல்லா கைடன்ஸுமே நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. நாட் ஓன்லி த வே யூ டீச், நான் வந்து நீங்க எப்படி டீச் பண்றீங்கிறதையும் அட்மைர் பண்றேன் மேம். ஓகே, இந்த குவாலிட்டிஸ்மே நமக்கு வேணும் ஒரு டீச்சரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு, ஒரு டியூட்டரா இருக்கணும் அப்படின்னா பேஷன்ஸ் முக்கியம், டவுட்ஸ் கிளியர் பண்ணணும், அண்ட் ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் இன்னோவேட்டிவா நிறைய விஷயம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இத அபார்ட் ஃப்ரம் லேர்னிங் நான் உங்களை நிறையவே அட்மைர் பண்ணிட்டு இருக்கேன் மேம். டே டு டே லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ்மே நான் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மேம். Every day I'm admiring you more than listening. So that the way of you explain something, the way of you solving doubts, எல்லாமே எனக்கு ரொம்ப admirable-ஆ இருக்கு. And there will be no doubt ma'am. My mother once said to me, உன்னோட hesitation, உன்னோட doubts எல்லாமே வந்து போக்குறதுக்கு வந்து சுபா மேம் கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க. ஏன்னா என்ன உங்களை சஜஸ்ட் பண்ணதே வந்து எங்க அம்மா தான். ஆமா நீங்க சொல்லிருக்கீங்க, நான் மறந்துட்டேன். lots of thanks. அம்மாக்கு நான் சொன்னேன்னு கன்வே பண்ணிருங்க. நான் சொல்லலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அம்மாக்கு என்னோட தேங்க்ஸ் கன்வே பண்ணிருங்க. அண்ட் தேங்க்ஸ் டு ஹர் பிகாஸ் ஐ குட் மீட் யூ. அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலனா எனக்கு விது யாருன்னு தெரிஞ்சிருக்காது. தேங்க் யூ. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யுவர் மாம். டெஃபினட்டா மேம். அம்மா வந்து ரொம்ப கான்பிடென்டா சொன்னாங்க, நீ வந்து என்கிட்ட நீ சீரியஸா இருக்க மாட்ட, பட் மேம் வே ஆஃப் டீச்சிங் எனக்கு ரொம்ப அட்மைரபிளா இருக்கு, சின்ன பொண்ணு நல்லா நடத்துறாங்க, சோ தட் நீ வந்து அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயம் கத்துப்ப, சோ தட் கிவ் அ ட்ரை. ஏன்னா நான் ரொம்ப பிரேக் டவுன் ஆகி இருந்த அந்த டைம்ல வந்து நான் வந்து திஸ் நாட் ஜஸ்ட் அ கிளாஸ் டு மீ. இந்த கிளாஸ் நான் பண்ணிட்டே என்னோட ரொட்டீனை நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் விட்ட பல விஷயத்த பழைய விதுவை நான் வந்து கொண்டுட்டு வரதுக்கு இந்த கிளாஸ் என்ன ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நிறைய கான்பிடன்ஸ் கொடுத்ததால மட்டும்தான் என்னுடைய பழைய விதுவை கம்பேக் பண்ண வைக்கிறதுக்கு இந்த கிளாஸ் நிறையவே கான்பிடன்ஸ் கொடுத்தது. ஐ ஸ்டார்டட் கார் டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், என்னோட ஜர்னலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட பேபியை நான் இன்னுமே லவ் பண்ணி அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாச்சு. முன்னாடி எல்லாம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ற டைமே வந்து ரொம்ப கில்ட்டா ஃபீல் ஆகும். நான் வந்து அவனோட இருக்கேன், இந்த டைம் என் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய தாட் எனக்குள்ள ஹார்ன் பண்ணிட்டே இருந்தது. பட் இப்ப நான் ப்ராப்பரான ஒரு சரியான டைரக்ஷன்ல தான் போறேன். நான் வந்து ஒரு நல்ல
பேசுறேன், ஹிந்தி எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் நான் விட்ட பல விஷயத்த வந்து இந்த கிளாஸ் எனக்கு நிஜமாவே திருப்பி எடுத்துட்டு வரதுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கு மேம். பர்சனலி ஐ ஃபெல் தட் this is not just a class to me, this is everything to me ma'am. எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணா ஒரு ஒரு நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது நமக்கு ரொம்ப எல்லாமே சக்சஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவோம். எனர்ஜி சேஞ்ச், எனர்ஜி ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி மேம். திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஜூன்ல அண்ட் எல்லாமே நான் ரொட்டீனுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டேன். ஈவன் தோ நான் விட்ட ஸ்கின் கேர் ஆகட்டும், ஹெல்த் ப்ரையாரிட்டைஸ் ஆகட்டும், பர்சனலி, மென்டலி, பிசிக்கலி எல்லாமே கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் கிளாஸ் மேம். ஏன்னா எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த கிளாஸ்லயே கிடைச்சது. ஓகே, ஐ கெட் அன் அப்ரிசியேஷன். சின்ன குழந்தை மாதிரி ஐ எக்ஸைட்டட், ஐ ஸ்டார்டட் டு எக்ஸைட். ஓகே, இன்னைக்கு ஐ காட் அன் அப்ரிசியேஷன், இப்ப நம்ம கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி சொல்லி ஃபெல்டாச்சு மேம். வெரி குட், வெரி குட். உங்ககிட்ட ஆக்சுவலி நான் ஹிந்தி கஷ்டப்படுறவங்களுக்கு தான் சொல்ல சொன்னேன். பட் நீங்க சொன்ன விஷயம் வந்து இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் நியூ மாம். பிகாஸ் போஸ்ட் பார்ட்டம் டெலிவரிக்கு அப்புறம் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும், எல்லாருக்கும் சின்ன சின்ன டிப்ரெஷன்ஸ் இருக்கும். நீங்க சொன்னது வந்து அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல். வெரி குட் மா, வெரி குட். ஹவு டு கிவ் யுவர் நமக்குன்னு டைம் எப்படி கொடுத்துக்கணும், செல்ஃப் கேர் எப்படி பண்ணிக்கணும். செல்ஃப் ப்ரிஃபரன்ஸ் ஒரு பெரிய தப்பு இல்ல. நம்மள ப்ரிஃபர் பண்ணி நம்ம ஹெல்தியா இருந்தா தான் நம்ம குழந்தைய நம்ம நல்லா பார்க்க முடியும். Exactly. I'm so happy that you are appreciating that. Thank you ma'am. Thank you so much. Okay. இன்னும் பெட்டர் ஆவீங்க. Trust my word. Believe me, you will be, நீங்க சொன்ன மாதிரியே 10 years down the line Vidhu will be Vidhu 2.0 3.0 அந்த மாதிரி. Thank you. Okay ma, thank you so much. Thank you. Bye. Bye ma'am. Bye.